வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டான்னு இருக்குல்ல, இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். ஓகே, ஸோ இதுதான் சிவிடி. இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்லையும் இருக்கும். அதாவது மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா, கியூமுலேட்டிவ் டெல்டா, வால்யூம் அப்படியும் உங்களுக்கு வந்து சில புரோக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து காசு நீங்கள் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அதே தான் இது. பட் அந்த நம்பர்ஸை வந்து கேண்டில்ஸாக மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ எப்படி ஆர்எஸ்ஐயை வந்து நம்ம கேண்டில்ஸாக மாற்றி ட்ரேட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இருக்குல்ல, ஆர்எஸ்ஐ இச்சிமோக்கு க்ளவுடுன்னு இருக்குது. இது வந்து ஆர்எஸ்ஐ தான். ஆர்எஸ்ஐ வந்து கேண்டில்ஸாக மாற்றி ட்ரேட் பண்ணுறோம். அதே போல் இந்த கியூமுலேட்டிவ் டெல்டா, அந்த பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கேண்டில்ஸாக மாற்றி ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நான் வந்து டெக்ஸ்ட் போகிறேன். இப்போ கியூமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கலாம். கியூமுலேட்டிவ் டெல்டா இது என்ன டெக்ஸ்ட் வர மாட்டேங்குதா? ஓகே, இப்போ முதல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கியூமுலேட்டிவ் டெல்டாவை எப்போ எடுக்கணும்னா ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து 9க்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கியூமுலேட்டிவ் டெல்டா வந்து 9 o'clockல தான் பார்க்கணும். இன்கேஸ் வந்து 24/7 மார்க்கெட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் முடியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2:30க்கு முடிதான்னு பாருங்க, இல்லைனா வந்து 12 PM இந்தியன் ஐஎஸ்டிலேயே முடிதான்னு பாருங்க. எப்போவோ அந்த அந்த எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கியூமுலேட்டிவ் டெல்டா அதுல இருந்து தான் எடுக்கணும். இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? இது வந்து கோல்டுக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 4:30. ஸோ இதுதான், இதுல இருந்து தான் உங்க கியூமுலேட்டிவ் டெல்டாவையே நீங்க பார்க்கணுமே தவிர இந்த இடத்துலலாம் கியூமுலேட்டிவ் டெல்டா பார்க்கக்கூடாது. அன்னியோட கியூமுலேட்டிவ் டெல்டா முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க அதோட வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கியூமுலேட்டிவ் டெல்டாவில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தால் கியூமுலேட்டிவ் டெல்டாவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கியூமுலேட்டிவ் டெல்டாவை எப்படி பார்ப்போம்? ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். அன்றைக்கி மார்க்கெட் முடிகிற வரைக்கும் அந்த கியூமுலேட்டிவ் டெல்டாவை நம்ம வந்து கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டே இருப்போம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா 10,000 பை ஆர்டர்ஸ் உள்ள வருது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 10,000 பை ஆர்டர்ஸ் வந்து உள்ள வருது. ஓகே, ஸோ 10,000 பை ஆர்டர்ஸ் உள்ள வருது, 5,000 செல் ஆர்டர்ஸ் நடக்குது. ஒரு கேண்டலில் 10,000 பை ஆர்டர்ஸ் வருது, 5,000 செல் ஆர்டர்ஸ் நடக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல என்னன்னா பாசிட்டிவ் டெல்டா. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு? பாசிட்டிவ் டெல்டா இருக்கு. பாசிட்டிவ் டெல்டா எவ்வளோ? 5,000. ஓகே, ஸோ அடுத்து என்ன போகுது? 10,000 பை ஆர்டர்ஸ். அடுத்த கேண்டில் 10,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? 10,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு, ஆனால் 9,000 செல் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பை ஆர்டர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பையர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஓகே, ரைட்டு. ஸோ இந்த இடத்துலையும் 10,000 இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து பையர்ஸ் 10,000 இருக்காங்கன்னு நீங்கள் டாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல செல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பாசிட்டிவ் டெல்டா தான் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. 1000 தான் இருக்குது. அடுத்து என்ன ஆகுதுன்னா டெல்டா வந்து பை ஆர்டர்ஸில் 12,000 பை ஆர்டர்ஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயே இந்த 3 கேண்டில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு இது அதாவது இந்த பை ஆர்டர் செல் ஆர்டர்ஸ் இது ரெண்டும் ஒரு கேண்டில், இந்த பை ஆர்டர் செல் ஆர்டர்ஸ் இது ரெண்டும் ஒரு கேண்டில். இப்போ 12,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு, 11,800 செல் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு? பாசிட்டிவ் டெல்டா தான் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் டெல்டா தான் இருக்கு, ஆனால் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? பாசிட்டிவ் டெல்டால 200 தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதாவது 5,000ல இருக்கு, அடுத்து 1000 மாறுது, அடுத்து 200 வருது. ஸோ இப்படியே இதில் பார்க்கும்போது பை ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் ஸ்லோவாக வந்து அது அப்படியே வந்து கீழே விழுது, அதாவது மைனஸில் மாறுது. இப்போ இந்த இடத்துல 15,000 பை ஆர்டர்ஸ் வருது. ஓகேவா? 15,000 பை ஆர்டர்ஸ் வருது, ஆனால் 20,000 செல் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? டெல்டா வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எங்க? நெகட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எவ்வளோ இருக்கு? 5,000 -5,000ல இருக்கு. இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல நான் மைனஸ்ன்றதுனால இது 3 டாட்டா காட்டுறேன். ஸோ -5,000 இருக்கு. நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகல, ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னாலும் போகலாம் டெல்டாவை பற்றி. பட் நம்மளுக்கு வந்து அது வேண்டாம். என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட்? ஒரு நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னைக்கு மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து நம்ம வந்து கியூமுலேட் பண்ணிகிட்டே போவோம். கியூமுலேட்டிவ்னா என்னது? ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, இந்த இடத்துல 5,000 ப்ளஸ் 6,000, இந்த 1000 இருக்கா? 5,000 ஒரு 1,000, 6,000, 6,200, இந்த இடத்துல -5,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 கேண்டில் முடிஞ்ச அப்புறம் கியூமுலேட்டிவ் டெல்டா என்னவா இருக்கும்?
இந்த இடத்துல 4 கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா கியூமுலேட்டிவ் டெல்டா என்னவா இருக்கும்? 1200 தான் இருக்கு. அதாவது 5000ல ஆரம்பிச்சது இந்த இடத்துல வந்து மார்னிங் வந்து ஓப்பனிங் வந்து 5000ல இருந்தது. இந்த இடத்துல வந்து 1200க்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? ஒரு 10,000 பை ஆர்டர்ஸ் வருது. ஓகேவா? 10,000 பை ஆர்டர்ஸ் வருது. 30,000 செல் ஆர்டர்ஸ் வருது. ஸோ இப்போ என்ன ஆகுது? நெகட்டிவ் டெல்டா. கரெக்டா? நெகட்டிவ் டெல்டா. எவ்வளோ நெகட்டிவ் டெல்டா? நெகட்டிவ் டெல்டா வந்து 20,000. ஓகேவா? 20,000. ஸோ ஏற்கனவே ஒரு பிளஸ் 1200 இருக்கு. இப்போ ஒரு 20,000. ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு? 19,000, 18,800. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? 18,800 ஆயிடுச்சு. என்னது? மைனஸ் 18,800. அதாவது பிளஸ் 5,000ல ஆரம்பிச்ச டெல்டா ஒரு 4-5 கேண்டலுக்கு அப்புறமா மைனஸ்ல வந்து நிக்குது. ஸோ புரியுதா? இதில் என்ன தெரியுது? மொமெண்டம் பாசிட்டிவ்ல ஆரம்பிக்கிறது அப்படியே வந்து நெகட்டிவ்க்கு மாறுது. ஸோ நீங்கள் கேண்டில்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் டெல்டாவோட கம்பேர் பண்ணும்போது அந்த மொமெண்டம் ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டெல்டா. இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல இதை நம்பர்ஸ் படியும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நம்பர்ஸ் படி வந்து ட்ரேடிங் வியூவில் கிடையாது. ஓகேவா? ட்ரேடிங் வியூவில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் இது இப்படிலாம் கம்பைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. 5,000 18,000 இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேண்டில் ஸ்டிக்ஸாக இருந்தால் ஈஸியாக புரியும். ஓகே, இங்கே ஆரம்பித்த டெல்டா இப்போ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவு அப்பில் தான் இருக்குது, செல்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்கும் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் அது டெல்டாவில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது, கீழே வருது, இந்த இடத்துல மேலே போகுது வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிஓஎஸ் அப்படின்வாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு. ஐசிடியில் வந்து இதை ஃப்ளிப்புன்னு வாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது ஒன்று சொல்லுவாங்க. பட் என்ன ஒரே விஷயம்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் எடுத்துகிட்டு போகுது. அதாவது ஆர்டர்ஸை வந்து கீழே விடுற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஓபி போட்டு, அதாவது ஆர்டர் பிளாக் போட்டு அதாவது ஏமாற்றிட்டு ஒரு கவர்ந்து இழுந்துட்டு மார்க்கெட் வந்து உடச்சிக்கிட்டு மேலே போகுது ப்ரீவியஸ் ஐயா. அதுதான் கான்செப்ட். அது பேர் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ அப்படியே கீழே போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல கீழே போகுதுன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ஹை ஆர் ப்ரீவியஸ் லோ உடச்சிக்கிட்டு மார்க்கெட் போகுது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேர் இப்படி தான் பார்ப்பாங்க. பட் இப்படியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வந்து இருக்குன்னா, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு இப்படி போகுது அப்படின்னா இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக்னு வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் நான் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் எடுத்துப்பேன். பட் இதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேணாம் இப்போதைக்கு. இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், செல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து எப்போ ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? டெல்டா வந்து எங்கே இருக்கு? நேற்று எங்கே முடிஞ்சிருக்கு டெல்டா? நேற்று வந்து இந்த இடத்துல டெல்டா முடிஞ்சிருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல டெல்டா முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? கீழே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் பை ட்ரெண்டுக்கு பெருசாக மாறலை. புரியுதா? இந்த இடத்துல பாருங்க, ஜீரோக்கு மேலே இருக்கு. இது வந்து ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஜீரோக்கு மேலே இருக்கு பாருங்க. ஜீரோக்கு மேலே இருந்துச்சுன்னா டெல்டா வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து ஜீரோக்கு கீழே இருந்துச்சுன்னா டெல்டா வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த பிளஸ் 5,000 மைனஸ் 5,000 எங்க நிக்குது? அதே தான் இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20K இருக்கு, மைனஸ் 20K இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஜீரோக்கு மேலே இருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து இன்னைக்கு பிளஸ்ல தான் இருக்கு, வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நேத்து முடிஞ்ச டெல்டாவை விட இன்னைக்கு டெல்டா வந்து கீழே இருக்கு. புரியுதா? நேத்து இங்க முடிஞ்சிருக்கு. ஸோ பட் இன்னைக்கு கீழே இருக்கு. நேத்து முடிஞ்ச டெல்டா விட கீழே இருக்கு, ஆனால் ஜீரோக்கு மேலே இருக்கு. இந்த ரேஞ்சை உடைக்கவே இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த ரேஞ்ச் ஒன்று போட்டிருக்கா, இந்த ரேஞ்சு, அதாவது நேற்று வந்து இந்த ஹையில் முடிஞ்சிருக்கா, இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து உடைக்கவே இல்லை. தெரியுதா? இந்த ரேஞ்சை உடைக்கவே இல்லை. இந்த ரேஞ்ச் எங்கே வருது? இந்த கேண்டில் வந்து அதாவது இந்த ஏரியாங்க, இந்த ஏரியா. பட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ப்ரைஸ் உடச்சிட்டு கீழே வந்து போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இல்லை இந்த இடத்துல. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து உடைக்குதா? இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் பாருங்க, இந்த டெல்டா ஹை, நேத்தோட டெல்டா ஹை கிட்ட தான் இன்னியோட ஓப்பனிங் கேண்டில் இருந்திருக்கு.
கரெக்டாக அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டல் இது 430 கேண்டல் பாருங்கள், கரெக்டாக அந்த லைனில் தான் அங்கே தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கானுங்க. கொடுத்துட்டு அப்படியே ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. பட் கீழே வந்த ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு. ஏன்னா டெல்டா வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல டெல்டா வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகுது. பட் அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போக முடியல. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இது ஸ்ட்ராங்காக மேலே போக மாட்டேங்குது? ஏன் ஸ்ட்ராங்காக மேலே போகலன்னா இந்த இந்த டெல்டா ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதை விட அதிகமான பை ஆர்டர்ஸ் வரவில்லை. இன்னும் இந்த இடத்துல அதிகமான பை ஆர்டர்ஸ் வரல. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேடே எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து அழகாக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இது அடுத்ததுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 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 கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த டெல்டாவை வந்து படிக்கிறதுல, கியூமுலேட்டிவ் டெல்டாவை படிக்கிறதுல, இந்த நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் எப்படி ஹை அண்ட் லோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி கியூமுலேட்டிவ் டெல்டாலையும் நம்ம மார்க் பண்ணி பார்ப்போம். குறிப்பாக நேத்தோட ஒரு கீ லெவல்ஸ், இன்னியோட கீ லெவல்ஸ் இதெல்லாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னியோட கீ லெவல் எது? ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டாக ஜீரோக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஜீரோக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜீரோக்கு கீழே ஓப்பன் ஆகி வச்சிருக்கா. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல் ரிஜெக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல பாருங்க, ஃபுல் ரிஜெக்ஷன் நடக்குது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். இவ்வளோ பெரிய டெல்டா, அதாவது இவ்வளோ செல் ஆர்டர்ஸ் உள்ள வந்திருக்கு. இந்த நல்லா பார்த்துக்கோங்க, கீழே ஓப்பன் ஆயிருக்கு, ஜீரோக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில். இதுவும் வந்து நேத்தோட அந்த ஹை கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் எடுக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே விழ போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல டெல்டா வந்து பெருசாக கீழே விழுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா பெருசாக கீழே விழுது, ஆனால் ப்ரைஸ் கீழே விழலை. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறாங்க, அதாவது ஆப்போசிட்டாக ஏதோ நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. இவ்வளோ பெரிய செல் ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஏரியாலேயே இந்த இவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கு. இந்த கேண்டில்ஸ்லேயே இதுதான் பெரிய கேண்டில், ஒரு பெரிய செல் ஆர்டர் கேண்டில். ஆனால் இந்த கேண்டிலுக்கு வந்து ஃபாலோ த்ரூ கேண்டிலே இல்லை. இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகவே இல்லை. தெரியுதா? இந்த கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகவே இல்லை. என்ன பண்ணுது? இந்த கேண்டலையே உடைக்குது. இன்னையோட ஹை ஃபுல்லும் இந்த ஹை இருந்துச்சா, அந்த ஹையே வந்து மார்க்கெட் உடைச்சி இந்த கேண்டலில் க்ளோஸ் வைக்குது. தெரியுதா? இந்த கேண்டலில் க்ளோஸ் வைக்குது. அது வந்து ஜீரோக்கு மேலேயும் இருக்குது. ஒரு பை கண்டிஷன் ஜீரோ, இந்த ஜீரோ லைனுக்கு மேலேயும் இருக்குது. ப்ளஸ் இந்த ஹை இன்னியோட அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து கீழே போகவே இல்லை. அதாவது டெல்டா வந்து கீழே போகவே இல்லை. இந்த கேண்டில்ல இருந்து டெல்டா வந்து கீழே போகவே இல்லை. தெரியுதா? அதே போல அடுத்த கேண்டில் டெல்டா கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் இன்னைக்கு லாங் போகணும்னா இந்த இடத்துல லாங் போகணும். இந்த இடத்துல லாங் போயிட்டு இந்த இடத்துல இப்படி லாங் போவீங்க. லாங் வரமாட்டேங்குது எனக்கு. ஓகே. ஸோ நீங்கள் கீழே எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:1 1:2 அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அது 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து நான் ரிஸ்க் ரிவார்ட் வச்சுலாம் சொல்ல போகிறது இல்லை. டெல்டாவை, கியூமுலேட்டிவ் டெல்டாவை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், இதுதான் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்க, ஒரு எக்ஸாஷன் ஏரியாவை கண்டுபிடிக்கிறத பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஓகே, ஒரு பெரிய வந்து ஒரு ரெட் கேண்டல் வருது. பெரிய ஒரு ரெட் கேண்டல் வரதுனாலே நம்ம செல் பண்ண மாட்டோம். அங்கேருந்து ரிவர்சல் ஏதாவது எடுக்குதா, ஒரு சப்போர்ட் எடுக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின்பாரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாஷன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கரெக்டாக தெரியுதா? இந்த இடத்துல இந்த லோ, அந்த லோ வந்து இந்த கேண்டில் டச் பண்ணுது. அதுக்கப்புறம் ஷூட் அப் ஆகுது. ஷூட் அப் ஆகும்போது இந்த கேண்டில் ஒரு பிரேக் தருது, இந்த கேண்டிலும் ஒரு பிரேக் தருது. ஸோ ரெண்டுமே நம்ம எடுக்கிறோம். ஸோ எக்ஸாஷன் ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பெருசாக வந்து என்ட்ரி எடுக்கிறத பார்க்கறத விட எந்த என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜிஸில், எந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்கணும்னு பார்க்குறோம். கியூமுலேட்டிவ் டெல்டாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லும். ஓகே, இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ஓகே, எக்ஸாஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து பிரேக் வைக்குதா? இந்த கேண்டில் இதுக்கு மேலே இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து பிரேக் வைக்குதா? இதான ஹை. மேபி இதுக்கு வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது, இல்லைனா இதுக்கு மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த கேண்டில் வச்சிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குதுன்னா இப்போ நம்ம டெல்டாவில் பார்க்குறோம். டெல்டாவும் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். பட் இந்த கேண்டில் பாருங்க, இந்த ஹைலியே இதுதான் ஒரு பெரிய ஹை வச்சுக்கோங்க. இந்த பெரிய ஹையில் இந்த கேண்டில் தான் எல்லா ஹையும் தூக்கி சாப்பிட்ருக்கு. இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. பட் இந்த கேண்டில் தான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் இந்த பிஓஎஸ் நம்ம பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரேடர்ஸ். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரேடர்ஸ்லாம் இந்த இடத்துல என்ட்ரி போவாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி போகலாமானா எஸ், ஆஸ் பர் லாஜிக் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போகணும்ல.
பட் இந்த இடத்துல நம்ம டெல்டாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பிரேக் நடக்குதுன்னா நம்ம இந்த இடத்துல டெல்டாவை யூஸ் பண்ணி பார்க்குறோம். டெல்டா என்ன பண்ணுது, இது ஃபுல்லாக ஹை உடைச்சாலும் இந்த ஏரியாவோட மேக்ஸிமம் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த டெல்டா வந்து இதை உடைச்சிதா, இங்கே பாருங்கள், இதை உடைச்சிதானா, இதை உடைக்கல. சரி ஓகே, அதை தான் உடைக்கல. அடுத்து இந்த ஹை இன்னைக்கு ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணுச்சுல, ரீசெண்டாக ஃபார்ம் பண்ண ஹை இது பாருங்க, இதுதான் ரீசெண்டாக ஃபார்ம் பண்ண ஹை. இந்த கேண்டலோட ஹையை உடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணதையும் டெல்டா வந்து உடைக்கல. அதாவது ஆர்டர்ஸ் வந்து உள்ள வரல. இந்த கேண்டல் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. பட் டெல்டா வந்து இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தரல. ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்தா நம்ம எடுப்போம். இந்த இடத்துல எடுத்திருக்கா, எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ புரியுதா இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் டெல்டாவை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஏதாவது ட்ரெண்ட் ட்ரேடிங்கில் காட்டுறேன். ட்ரெண்ட் ட்ரேடிங் காட்டினா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி பார்க்கணும், எக்ஸாஷன் கேண்டல்ஸ் எப்படி பார்க்கணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங். இப்போ வந்து என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து நேற்று பாருங்கள் இந்த இடத்துல டெல்டா வந்து இருந்திருக்கு. பட் அதாவது முந்தா நேற்று இந்த ஏரியாவில் வந்து டெல்டா க்ளோஸ் ஆகிருக்கு. மறுநாள் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கீழே ஓப்பன் ஆகிருக்கு. பட் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, மேலே ஓப்பன் ஆகிருக்கு. தெரியுதா, ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகுது, டெல்டா கீழே ஓப்பன் ஆகுது. ஆனால் டெல்டா எங்கே ஓப்பன் ஆகுது, ஜீரோ லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே என்ன அர்த்தம், செல்லிங் இல்லை. இன்னைக்கு வந்து நான் செல் பண்ணுற மூடில் மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதே போல் என்ன ஆகுது, அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுற மாதிரி போனாலும் அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்பு. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த இடத்துல இது வந்து க்ளோஸ் கேண்டலாக, இந்த இடத்துல வந்து க்ளோஸாக, இந்த ஏரியா வந்து டெல்டா வந்து உடைக்குது. இந்த இடத்துல பாருங்கள் டெல்டா வந்து உடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ப்ரைஸும் டெல்டாவும் ஒரே டைமில் உடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரைஸும் டெல்டாவும் ஒரே டைமில் உடைச்சிதுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவை உடைக்குதா, இந்த ஏரியா உடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டாவும் இந்த ஏரியாவை உடைக்குது. இந்த ஏரியாவில் டெல்டா ஸோ இந்த இடத்துல டெல்டாவும் வந்து இந்த கேண்டல், எந்த கேண்டல் இது, இதுதானே ஹை, இந்த ஹை ஓகேவா, இந்த ஹை இருக்குது. பட் இந்த டெல்டாக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இதுவும் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. மேக்ஸிமம் அன்னைக்கு நடந்த மேக்ஸிமம் ஹையை இந்த கேண்டல் உடைக்குது. அதே போல் அன்னைக்கு டெல்டாவில் நடந்த மேக்ஸிமம் ஹையை இந்த கேண்டல் உடைக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குதா, ஒரே டைமில் நடக்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அங்கேருந்து நீங்கள் 1:1 1:2ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டுறீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ஆப்வியஸாக ஸ்விங்லோ ஏஐயே எடுத்து கொடுக்குது, இந்த இடத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து 2 பாயிண்ட் கீழே அப்படி தள்ளி போடுறோம். ஒரே கரெக்டாக போட மாட்டோம், 2 பாயிண்ட் கீழே. இந்த 2 பாயிண்ட் வந்து தொடலை. அதுக்காக தான் கரெக்டாக எக்ஸாக்டாக போடாமல் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் 2 பாயிண்ட் கீழே தள்ளி போடுறது நல்லது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, 2 பாயிண்ட் கீழே தள்ளி போடுறீங்க. நோ எய்மிங் ஃபார் 1:1 1:2 அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிருக்கா, அச்சீவ் ஆகிருக்கா, இன்னைக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. அதாவது நேற்று நடந்த ட்ரேட் இது, இன்னைக்கு வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் அச்சீவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரே டைமில் டெல்டாவும் கேண்டலும் ஒரே டைமில் உங்களுக்கு பிரேக் தருது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேட் எடுக்கலாம். வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாஷன் ஏரியா பார்க்கறது கற்றுக்கிட்டீங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸாஷன் பார்க்க கற்றுக்கிட்டீங்க. அதாவது கேண்டல்ஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல கேண்டல்ஸ் வந்து டெல்டா கேண்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே விழுது, பெரிய ரெட் கேண்டலாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த லோ உடைக்கவே இல்லை. ப்ளஸ் டெல்டா கேண்டல்லையும் ஃபாலோ த்ரூ இல்லை. இந்த இடத்துல டெல்டா கேண்டல் இந்த லோ உடைக்கதா, ஃபாலோ த்ரூ இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாஷன். இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை எந்த என்ட்ரியும் எடுக்க மாட்டீங்க, வெயிட் செஞ்சு எடுப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ரைஸும் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, டெல்டாவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரெண்டுமே ஒரே டைமில் எடுக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸாஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க, இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்கலாமா, செல்லிங்க்கு பார்க்கலாமா. செல்லிங்கில் எங்கே, இந்த கேண்டல் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. இந்த இடத்துல செல்லிங் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. பட் டெல்டா பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பெரிய மூவ் தரல. நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். இன் கேஸ் நம்ம ஒன்றா ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த ஏரியாவில் ஒரு கிளியர் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எந்த கேண்டல் அது, இந்த கேண்டல். கரெக்டாக இந்த கேண்டல் வந்து ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். டெல்டாவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, டெல்டாவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ நம்ம வந்து எதுவுமே எடுக்க மாட்டோம். நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னா டெல்டாவும் கேண்டலும் ஒரே டைமில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருதான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி கிடச்சிதுன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரியாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே டைமில் கிடச்சிதுன்னா, இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்க, அதுல இருந்து மார்க்கெட் எப்படி ஷூட் அப் போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து இதோ காட்டுறேன். ஸோ அன்னைக்கு நடந்ததுலேயே இதுதான் வந்து ஒரு ஹை. கரெக்டாக மேக்ஸிமம் ஹைனா அந்த ப்ரைஸ் மேலே போயிருக்கு, கீழே விழுந்திருக்கு, எதுவுமே ஒன்றா நடக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் பாருங்கள், இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இதுலேயும் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இருந்து
லாங் இந்த இடத்துல வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே கேண்டலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கிளியராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி செல்லிங் பார்க்கலாம். செல்லிங் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த இடத்துல ஏதாவது செல்லிங் நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கா, இது வந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல இந்த கேண்டல் வந்து உடைக்குதா, இந்த இடத்துல கேண்டல் உடைக்குதா. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உடைக்குது. இந்த ஏரியாவை ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அது கரெக்டாக வரலை எனக்கு. இந்த ஏரியா உடைக்குதா. ரெண்டுமே வந்து க்ளீனாக வந்து ஒரே டைமில் உடையுதா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமில் உடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து மேலே போய் ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கேண்டல் வந்து கீழே போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஷூட் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாமா, ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் சேமாக இருக்கா. இதெல்லாம் ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட். நீங்களே பார்க்கலாம், எங்கேயுமே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிளியராகவே இல்லை. கிளியராக வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்துக்கலாமே, இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ப்ரைஸ்க்கு எது பிரேக், இதுதான் ஹை இருக்குது சரியா. இதுதான் வந்து ஹை. இந்த ஹையை வந்து மார்க்கெட் உடைக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கேண்டலில் உடைக்குது. இந்த கேண்டலில் உடைக்கும் போது இது வந்து அந்த மேக்ஸிமம் இந்த ரீசெண்ட் ஹையை உடைக்குதா. இதுவும் உடைச்சிருக்கா. அதாவது இதுதான் ஃப்ரெஷ் ஹை. டெல்டாக்கு அன்றைக்கி இதுதான் ஃப்ரெஷ் ஹை கரெக்டாக. இதுவும் உடைச்சிருக்கா. இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் உடைச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேலே உடைக்குது. இந்த டெல்டாவும் வந்து மேலே தான் க்ளோஸ் வைக்குது. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம எய்மிங் ஃபார் 1:2. நான் வந்து ரிஸ்க் ரிவார்டை பற்றி சொல்ல, என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், எப்படி எக்ஸார்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். எக்ஸார்ஷனை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் டைவர்ஜென்ஸ் பார்த்துக்கலாம். டைவர்ஜென்ஸ் எப்படி பார்க்கணும்னா, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கா. இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவை மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியா ஓகேவா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த ஏரியாவில் டெல்டா வந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது டெல்டா கீழே விழுது, பட் ப்ரைஸ் கீழே விழலை. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த ட்ரேடும் இல்லை, நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. செல்லிங் நடக்குது. இந்த இடத்துல செல்லிங் நடந்துகிட்டே இருக்குன்னா ப்ரைஸ் கீழே விழ மாட்டேங்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த கீ லெவலில் ஹோல்டு பண்ணுது தெரியுதா. இந்த கீ லெவலில் ஹோல்டு பண்ணுது. அதுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன ஆகுது, அப்படியே ஷூட் அப் ஆகுது. அதாவது இந்த இடத்துல வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு கீ லெவலில் தான் நீங்கள் டெல்டாவே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் டெல்டாவை வந்து பார்க்கக்கூடாது. ஒரு கீ லெவலில் மட்டும்தான் டெல்டாவை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ எக்ஸார்ஷன் பார்த்துட்டீங்க, ஒரு பிரேக் அவுட், அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து புல் பேக்கில் எப்படி ஏதாவது ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா புல் பேக்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் வந்து செக் பண்ணிவிடுவோம். எந்த இடத்துல செக் பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடந்திருக்கு தெரியுதா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல் பேக். இந்த ஏரியாவில் நீங்கள் எப்படி வந்து என்ட்ரி கொடுக்க பார்ப்பீங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை போடுவீங்க. ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது எனக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டெல்டா கேண்டல் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறேன். எந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில். பட் நான் எந்த கேண்டலும் எடுக்கல. ஏன் எடுக்கல, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேன்னா டெல்டாவில் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக இருக்குது. ப்ளஸ் டெல்டா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ லைனை, இந்த இடத்துல ஜீரோ இருக்கா, அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார் நடக்குது. ஸோ நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில். அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த 2 கேண்டில் இருக்குல்ல, இந்த 2 கேண்டிலையும் தூக்கி சாப்பிடுது. அதாவது பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டலுக்கு நடந்த டெல்டா, அதை வந்து இந்த ரெட் கேண்டில் தூக்கி சாப்பிடுது. பட் ஃபாலோ த்ரூ இருக்கா இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபாலோ த்ரூவே இல்லை. டெல்டா கேண்டலுக்கு ஒரு ஃபாலோ த்ரூவே இல்லை. அடுத்து என்ன பண்ணுது டெல்டா, இமீடியட்டாக ஃபாலோ த்ரூ இல்லாமல் ஜீரோ, இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஜீரோ லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குது தெரியுதா. இந்த இடத்துல ஜீரோ லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குது. ஸோ என்ன ஆயிடுது, ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு முடிவாயிடுது. எந்த கேண்டலில் வைக்குது, அப்படி இந்த கேண்டலில் பார்க்க பாருங்க. இந்த கேண்டல் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த கேண்டல், அது இந்த கேண்டல் ஓகே. இந்த கேண்டல் வந்து ஒரு நார்மல் சைஸில் தான் இருக்குது ஓகே. பட் இந்த இடத்துல டெல்டா வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோடனே இந்த கேண்டல் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இந்த கேண்டலும் வந்து ஒரு சின்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தெரியுமா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே ஷூட் அப் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து டெல்டா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றத டெல்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணுது.
நீங்கள் டெல்டா யூஸ் பண்ணும்போது வேறு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் டெல்டா, ஒரு ரா டெல்டா, ஒரு ப்ரைஸை வந்து இப்படியே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். ஒரு சூப்பர் ட்ரெண்ட் போடுறீங்க இல்லை ஆர்எஸ்ஐ போடுறீங்கன்னா பார்க்கலாம், ஓகே டெல்டா மேலே போகுது, இந்த டைமில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது என்னது, ஃப்ளாக். இப்படி பார்த்தோன்னாவே இது தெரியுது, இது ஃப்ளாகு. இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது, இந்த இடத்துல தான் இருக்கும். நான் ரொம்ப பெருசாக போட்டேன், ஓகேவா? ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆகுதுன்னு சொல்லி தெரியுது. இதுலேருந்து பாருங்கள், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பார்த்தோன்னா டெல்டா வந்து 0க்கு மேலே ஓப்பன் ஆகுது, ஓகேவா? ப்ரைஸும் அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலில் தான் இருக்குது. அதாவது இந்த டெல்டா வந்து 0க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் டெல்டா வந்து இந்த இடத்துல கீழே இருக்குது, பட் 0க்கு மேலே தான் இருக்குது. நம்ம ஏதாவது பை என்ட்ரிஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டிலில். இந்த கேண்டிலில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பட் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாலும் இந்த ஹையை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹை எங்கேயோ இருக்குது, அன்றைக்கி எங்கேயோ இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணுறது நல்லதாக போச்சு. என்னன்னா டெல்டா வந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், டெல்டா வந்து ஃபாஸ்ட்டாக கீழே, இந்த இடத்துல வந்து டெல்டா வந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே விழலை. இந்த இடத்துல டெல்டா கீழே விழுது, டெல்டா கீழே போயிட்டே இருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போடுது, தெரியுதா? டெல்டா கீழே விழுந்துட்டே இருக்கு, பிரைஸ் வந்து பாக்ஸ் போடுது. அதுக்கப்புறம் டெல்டாவும் வந்து என்ன பண்ணுது, ஒரு பாக்ஸ் போட ஆரம்பிக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா உள்ள வந்து ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. இந்த அக்யூமுலேஷன் கேட்கலாம், இது வந்து மேலே போக போகுதா கீழே விழ போகுதா, அது யாருக்கும் தெரியாது. பட் இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பிரைஸ் வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்கன்னா பிரைஸ் வந்து அப்படியே வந்து ஷூட் போயிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி வெறும் இந்த டெல்டா கேண்டல்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் சொல்ல போறேன், ஓகேவா? அது எந்த இண்டிகேட்டர்னா கியூமுலேட்டிவ் டெல்டா. இது நூப்னு இருக்குல்ல, 2100 people லைக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட ஃபேவரட்ல தான் வச்சிருக்கேன் நூப்பை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாரி, நான் இப்போ வந்து இதை எடுத்துடணும், கியூமுலேட்டிவ் டெல்டா போகிறேன். அந்த கேண்டில்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இருக்குல்ல, ஸோ இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் இதுவும், பார்க்க தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதே தான் இதுவும். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காட்டுறாங்க. இதை வச்சு இன்னும் நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ரெண்டுமே வந்து கேண்டல் ஸ்டிக்ஸு உள்ள டெல்டா எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுது. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காட்டும். இதில் வந்து 2 லைன் இருக்குல்ல, இந்த லைன், இந்த க்ரீன் லைன் அண்ட் ரெட் லைன். இந்த க்ரீன் லைன் அண்ட் ரெட் லைன் தான் அன்னைக்கு நடந்த மேக்ஸிமம் டெல்டாவை காட்டுது. அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து ஒரு 5000 பாசிட்டிவ் டெல்டா, அன்னையோட பாசிட்டிவ் டெல்டாவோட மேக்ஸிமம் எவ்வளோ இருந்திருக்கும்னா 5000 இருந்திருக்கும். அதான் 5000 தான் அன்னைக்கு நடந்த ஒரு மேக்ஸிமம் டெல்டா, பாசிட்டிவ் டெல்டா. நெகட்டிவ் டெல்டா வந்து ஒரு 10,000 இருந்திருக்கும், ஓகேவா? நெகட்டிவ் டெல்டா வந்து 10,000 இருக்குன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஏரியா தான் அன்னைக்கு நடந்ததுலேயே, இந்த ஏரியா தான் வந்து ஒரு பாசிட்டிவ் டெல்டா நடந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் நடந்த லோ, அதாவது மேக்ஸிமம் நடந்த ஒரு நெகட்டிவ் டெல்டா வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்குது. இது வந்து ஒரு ஆசிலேட்டர், இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஆசிலேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இண்டிகேட்டரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டரில் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா, இது வந்து 0க்கு மேலே இருக்கா, 0க்கு மேலே இருந்துச்சுன்னா வெறும் பை மட்டும் தான் பார்க்குறோம், 0க்கு கீழே இருந்துச்சுன்னா வெறும் செல் மட்டும் தான் பார்க்குறோம். பட் அப்படியே எடுத்துருவோம்னா, இப்போ நம்ம அப்படியே எடுக்க மாட்டோம். எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னால், இதான மேக்ஸிமம் டெல்டா, அன்றைக்கி நடந்ததுலேயே இதான் மேக்ஸிமம் டெல்டா. பாருங்கள், நல்லா வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டே வந்திருக்கு. பாக்ஸ் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு கேண்டில், இந்த கேண்டிலில் வந்து ஒரு பிரேக் அவுட் தருது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பாக்ஸ் போட்டே வந்திருக்கு. பாக்ஸ் போட்டே வரும்போது இந்த கேண்டிலில் ஒரு பிரேக் அவுட் தருது. கிளியராக இந்த கேண்டிலில் ஒரு பிரேக் அவுட் தருது இந்த கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்து இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், லாங் போகிறோம். இந்த இடத்துல லாங் போகிறோம். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், இந்த பாக்ஸு கீழே தான் கண்டிப்பாக போட்டால் கூட வழி இல்லை. எய்மிங் ஃபார் 1:2, 1:3, 1:4. நீங்கள் அது வந்து உங்களோட இதை பொறுத்து, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, நீங்கள் என்ன ரிஸ்க் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. பட் இந்த இண்டிகேட்டரில் 0க்கு மேலே இருந்தால் நம்ம பை பார்ப்போம், 0 கீழே இருந்தால் செல் பார்ப்போம். இந்த ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைனை உடைக்குது, ப்ரைஸ் இந்த இடத்துல உடச்சி க்ளோஸ் வைக்குதுன்னா நம்ம இமீடியட்டாக வந்து லாங் போக பார்ப்போம். இப்போ ஏதாவது செல் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து எவ்வளோ கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செல் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இந்த 0 லைனுக்கு மேலே இது இருக்குது. அதாவது டெல்டா வந்து இன்னும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. டெல்டா வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்க்கு மாறலை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் பை என்ட்ரிஸ் மட்டும் தான் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப எந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சோ அந்த லைனுக்கு கீழே இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே தான் போக பார்த்துருக்கு. கரெக்டாக இந்த ஏரியாவில் திரும்ப என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே உடைக்குது. இந்த கேண்டில்
அதுக்கப்புறமா இந்த கேண்டில் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, மேக்ஸிமம் ஹையை உடச்சிக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே தான் போக பார்க்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெட்ல வந்துச்சுனாலும் நம்ம வந்து எதுவும் பயப்பட மாட்டோம். இந்த ஏரியாவில் ரெட்ல வருது, நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம செல்லிங் பார்ப்போம். ஆனால் எஸ், இந்த ஏரியாவிலேருந்து செல்லிங் தான் பார்ப்போம். ஆனால் இதுவும் வந்து நம்மளுக்கு எதுவுமே 100% இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல செல் பண்ண போறீங்க, இந்த கேண்டலில் செல் பண்ண போறீங்க அப்படின்னா மேபி இந்த இடத்துல போட்டுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம் 1:2 எய்ம் பண்ணுறீங்கன்னா. ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது. பட் நீங்கள் அட் த லுக், ஒரு ஜஸ்ட் அட் அ கிளான்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கானா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபுல்லும் வந்து செல்லு, இதுக்கு மேலே வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபுல்லும் பை. அது மட்டும் பார்க்காம இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்ப்பீங்க. இந்த இடத்துல பாருங்க, இது ஃபுல்லும் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஃபாஸ்ட்டாக டெல்டா கீழே விழுது. ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழவே இல்லை. இந்த கீ லெவலில் ஹோல்டு பண்ணுது. ஸோ நான் இன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டேன், மார்க்கெட் சைட் பேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இல்லை, எனக்கு வந்து இன்னொரு என்ட்ரி வேணும், நான் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குது, நான் ஏதாவது என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இது 50 இருக்குல்ல, இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த ஒயிட் லைன் வந்து என்ன கிடையாது, இந்த ஒயிட் லைன் வந்து மூவிங் ஆவரேஜ். ஓகே, இந்த ஒயிட் லைன் என்ன போய் பண்ணுறேன்னா 15 இருக்கிறத நான் 8ன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் 8 போட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எப்போ ட்ரேட் எடுப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க ப்ரைஸ் வந்து இன்னைக்கு என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் இருக்குது, நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்போ ட்ரேட் எடுப்பீங்கன்னா, கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க ஜீரோ லைனுக்கு மேலே வந்து இந்த கேண்டல்ஸ் இருக்குது, இந்த டெல்டா கேண்டல்ஸ் வந்து ஜீரோ லைனுக்கு மேலே இருக்குது. எப்போ ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, எப்போ வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேலே ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஜீரோ லைனுக்கு மேலே, அதாவது ஜீரோ லைனுக்கு மேலே இருக்கணும் ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த 8 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ஒரு கேண்டல் எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. அடுத்து ஒரு ரெட் கேண்டல் இந்த மூவிங் ஆவரேஜை தொடலாம், இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஓகேவா, அதாவது ஒரு புல் பேக் எடுக்குது, டெல்டா வந்து கீழே விழுது, பட் அதால் வந்து ஃபாலோ த்ரூ பண்ண முடியல. இமீடியட்டாக ஒரு க்ரீன் கேண்டல் வந்து இந்த 8 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, இந்த கேண்டலில் நீங்கள் என்ட்ரி போவீங்க. நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், இந்த கேண்டல் இந்த க்ரீன் லைனை உடச்சோன்னே என்ட்ரி போகிறோம். இப்போ அதை விட ஒரு எர்லி என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு எர்லி என்ட்ரி கிடைக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போகிறோம் 2 பாயிண்ட் தள்ளி, நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஒரு பின்பார், பட் எவ்வளோ குட்டியாக இருக்குது. நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஏரியாவில் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குது. திரும்ப நான் ஏதாவது சொல்கிறேன், ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங்கில் சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி சைட் பேஸை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைட் பேஸை எப்படி அவாய்ட் பண்ணால் போதும் அப்படின்னு ட்ரெண்ட் ட்ரேடிங் காமிச்சிட்டேன்னா அதுவும் வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதனால் ட்ரெண்ட் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் பெருசாக வந்து மார்க்கெட் ஓகே இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகி தான் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜீரோ லைனுக்கு மேலே போயிடுச்சு. ஜீரோ லைனுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறமா 8 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு இந்த கேண்டல் வந்து 8 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. இந்த ஏரியாவில் 8 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுனால என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே லாங் போகிறோம். இது கீழே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஏன்னா ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், ஆல்மோஸ்ட் இது ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஆர்டர் பிளாக்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கம்பைன் செஞ்சு சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம எய்மிங் ஃபார் 1:2 வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா, இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுது ப்ரைஸு, இந்த ஆசிலேட்டர் வந்து இந்த கேண்டல்ஸ் வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேலே போயிடுது. போனதுக்கப்புறமா 8 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வருது, தொட்டதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் இந்த ஏரியாவில் வருது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2, இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1:2 வச்சாலே போதும். பட் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு செல்லிங் மாதிரி காட்டும். பட் நீங்கள் வந்து எந்த செல்லிங்கும் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த டெல்டா கேண்டல்ஸ் வந்து ஜீரோ லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ நான் ஒரு இண்டிகேட்டரும் காட்டிட்டேன். டெல்டா கேண்டல்ஸ் வந்து நூப்புது, ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர். நான் வந்து ரொம்ப நாளாக தேடும் போது எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெல்டா கேண்டலை நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக டெவலப் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு. கூட நீங்கள் ஒரு கன்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ட்ரெண்டு, சூப்பர் ட்ரெண்டு, இல்லை 100 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் எதையாவது போட்டுக்கிட்டு அதோட இந்த டெல்டா கேண்டல்ஸையும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வச்சே ட்ரேட் பண்ணலாம். கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வச்சு ட்ரேட் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்க தெரிஞ்சதுன்னா வெறும் கியூமுலேட்டிவ் டெல்டா அண்ட் இந்த பிளைன் சார்ட்டே போதும். நான் வந்து முன்னாடி லைவ்ல வரும்போதே காட்டியிருப்பேன்.
இது ரெண்டும் வச்சு ட்ரேட் பண்ணாவே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு வொலட்டாலிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த XAU USD எத்து அது போல வொலட்டாலிட்டியாக இருக்கணும். க்ரூட் ஆயில் இது போல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் சைட் வேஸில் போகிற மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ USDலாம் வந்து ரொம்ப சைட் வேஸில் போகும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் ட்ரேடிங்க்கு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.